நண்பர்களே, இங்கே பாருங்க, கலர் கலராக ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பூ கிடையாது, ஒரு இலை தான். ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே இலை தான். இங்கே அழகாக இருக்கா அந்த இலை. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான செடிகள்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. ஆனால் வந்து இந்த செடி பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து வேற ஒரு செடி, அந்த ரோட்டு ஓரத்தில் கள்ளி செடி மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த செடியும் ஒன்று இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? அப்புறம் வீட்டில் வந்து ரோஸ் மொட்டு விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ மொட்டு, எல்லாமே வந்து ரெட் ரோஸு மொட்டு விட்டுருச்சு. அப்புறம் வந்து அதை விட அந்த செடி பார்க்க தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. அப்புறம் வந்து இங்கே இன்னும் செடி நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி காட்டுறேன் பாருங்கள். இந்த செடியை வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பூவெல்லாம் வராது, ஆனால் வந்து இதுக்குள்ளே ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கெல்லாம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு தெரியல. எங்கள் ஊருக்குள்ளே இது ரேரு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருந்துச்சு, இப்போ ரொம்ப நாள் கழித்து அங்கே வந்து கொண்டு வந்து நட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாம் அடியில் ஒரு கிழங்கு வரும், அதை அவிச்சிட்டு சாப்பிடுவாங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த கிழங்கு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இது வந்து நிறைய படர்ந்து அப்படியே வரும் இந்த கிழங்கு செடி. இப்போ படர்ந்து வர்றப்போ என்னன்னா நிறைய கிழங்கு கிடைக்கும். ஈவினிங் டைம்லலாம் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை எதுவும் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா வந்து இதை பிடுங்கிட்டு அப்படியே அவிச்சு தருவாங்க. நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்கும், இப்போ தான் வச்சுருக்கோம் பாருங்கள், கொஞ்சம் துளுத்து வந்திருக்கு. அந்த செடி தான் இந்த செடி. அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு செடி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து முருக்கை, அந்த முருக்கை மரம் பார்த்துருப்பீங்க, அந்த வகையை சேர்ந்த ஒரு மரம் தான். ஆடுக்கெல்லாம் வெட்டி போடுவாங்க. அப்புறம் வந்து மலையாளத்தில் வந்து இதை வந்து வளச்செடின்னு சொல்லுவாங்க. ஏன் வளச்செடினா வந்து இதை வெட்டி வந்து இந்த நடுற செடிங்களுக்கு இடையிலெல்லாம் போடுவாங்க. அப்போ வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லா வரும், இது மக்கி. அதனால மலையாளத்தில் இதுக்கு பேர் வளச்செடி. எங்கள் ஊரில் இதை வந்து நஞ்சு முருக்கன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து லாடாப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர்லாம் இருக்குது. இது வந்து வேலிக்காக நட்டது. இங்கே வந்து மண் வளம் வந்து நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா அதாவே முளைச்சி வர தொடங்கிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த வழியில் இருக்க வேலியில் எல்லாத்தையுமே முளைச்சி வர தொடங்கிடுச்சு நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது ஒரு நார்த்தங்காய், அந்த செடி முளைச்சிருக்கு. முளைக்கலை, நாங்கள் வச்சது தான். இது வந்து இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சிக்கல் என்னன்னா வந்து மாடு வந்து மேலே இருக்க அந்த முனையெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிடுது. அதனால இங்கே இருக்க நிறைய செடிங்க வந்து நல்லா துளிர் விட்டு வர்றதில்லை. மாடு ஆடு கடித்தாலே வந்து இந்த பிளான்ட் ஒழுங்காக வர்றது கஷ்டம். அதான் இங்கே எப்படி பிரச்சனை. அப்புறம் வந்து இது என்ன செடின்னு நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இலையெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து அந்த பட்டுப்பூச்சியெல்லாம் வளர்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பட்டுப்பூச்சி வளர்க்குறவங்க வந்து அதை வெட்டி போடுவாங்கள்ல, அந்த இலை தான் இந்த இலை. இது பேர் சடனாக எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, தெரியும் ஆனால் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதில் ஒரு ஃப்ரூட்லாம் வரும், அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்துச்சுன்னா இதில் வந்து ஃப்ரூட் வரும். அப்போ நான் உங்களுக்கு அதை பறித்து சாப்பிட்டு காமிக்கிறேன். சரி நண்பர்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.